சோழ நாட்டில் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக இருக்கிறார். இந்த கோவில் வெள்ளை பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய இக்கோயிலில் 3 நடைபாதைகள் மற்றும் அதன் பிரதான கோபுரம் 5 அடுக்குகளை கொண்டுள்ளது. இந்த பழமையான கோவில் மிகவும் பெரியது மற்றும் 7.25 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 பெரிய மண்டபங்களுடன் அமைந்துள்ளது. இத்தலத்தின் வரலாற்று பெயர்கள் சக்திவனம், திருநாவர்தம், தட்சிணாவர்தம். இது பஞ்ச குரோஷ தலங்களில் ஒன்றாகும். மற்றவை திருநல்லூர், பட்டீஸ்வரம், கீழப்பழையறை மற்றும் ஏவூர். தட்சியானத்தின் போது இந்த 5 கோவில்களையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இக்கோயிலில் சோழ மன்னர்களான திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜாதிராஜன், ராஜகேசரிவர்மன், பரகேசரிவர்மன், விக்ரமன், ராஜேந்திர சோழன் ஆகியோரின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுக்கள் உள்ளன. இக்கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது. புராணத்தின்படி அமிர்தம் பிரித்தெடுப்பதற்காக திருப்பாற்கடல் சங்கடத்தின் போது வழிபடுவதற்காக வான தெய்வங்கள் கடல் நுழையில் இருந்து விநாயகர் சிலையை உருவாக்கினர். தேவர்களின் அரசனான இந்திரன் இந்த சிலையை தன்வசம் வைத்திருந்ததாக நம்பப்படுகிறது.